இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கிட்டு இருக்கிற திரைப்படம் விடாமுயற்சி. அவரது இயக்கத்துல கடைசியாக வெளியான கழகத்தலைவன் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது. இதன் காரணமாக இவர் இயக்கும் விடாமுயற்சி திரைப்படமும் சிறந்த படமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துல அஜித் ஹீரோவா நடிக்கிறாரு. மேலும் த்ரிஷா கதாநாயகியாக நடிக்கிறாங்க. இன்னொரு முக்கிய கதாபாத்திரத்தில் ரெஜினா கெசாண்ட்ரா நடிக்கிறாங்க. இவர்களுடன் இந்த திரைப்படத்தில் அர்ஜுன், ஆரவ், அர்ஜுன் தாஸ் ஆகியோரும் நடிக்கிறாங்க. லைகா நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க அனிருத் இசையமைக்கிறாரு. தொடர்ந்து விறுவிறுப்பா நடைபெற்று வந்த விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் தற்பொழுது முக்கிய காட்சிகள் அனைத்தையும் அஜர்பைஜான்ல ஷூட்டிங் எடுக்கப்பட்டு மகிழ் திருமேனி முக்கிய காட்சிகளை ஷூட் செய்து முடித்து விட்டதாக சொல்லப்படுது. இந்த ஷெட்யூல் முடிஞ்சிட்டதாகவும் அடுத்த லொகேஷன் தேடும் பணிகள்ல படக்குழுவினர் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தற்பொழுது படக்குழுவினர் சென்னையில கூடிய சீக்கிரமாகவே அடுத்த கட்ட படப்பிடிப்பை தொடங்குவார்கள்னு எதிர்பார்க்கப்படுது. நிலையில தற்பொழுது அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வருது. இதனால இன்னைக்கு விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அஜித்தின் அடுத்த படம் குறித்த தகவல்கள் வெளியாகி சோசியல் மீடியால கவனம் பெற்று வருது. அதன்படி அஜித்தோட AK-63 திரைப்படத்தை இளம் இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இவர் அஜித்தோட தீவிர ரசிகர் என்பது கூடுதல் தகவல். த்ரிஷா இல்லனா நயன்தாரா படம் மூலமாக ஹாலிவுட்ல இயக்குனராக அறிமுகமானவர் ஆதிக் ரவிச்சந்திரன். முதல் படத்துக்கு அப்புறமா இவர் இயக்குன எந்த திரைப்படமும் ரசிகர்கள் மத்தியில போதுமான வரவேற்பை பெறாத நிலையில் அண்மையில் வெளியான மார்க் ஆண்டனி படம் மூலமாக மீண்டும் கம்பேக் கொடுத்திருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த படம் வசூல்ல சக்கை போட்டது. AK-63 திரைப்படத்தை தெலுங்கின் முன்னணி தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்க இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த நிறுவனம் ஏற்கனவே புஷ்பா முதல் மற்றும் இரண்டாவது பாகம், குஷி போன்ற பான் இந்தியா படங்களை தயாரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிறுவனத்தின் முதல் நேரடி தமிழ் படமாக AK-63 படம் திகழும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால இந்த படத்துக்கு தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகள்ல ப்ரமோஷன் மிகப்பெரிய அளவில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவலால அஜித் ரசிகர்கள் தற்பொழுது கொண்டாட்டத்துல இருக்காங்க.